திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 9:50க்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகை பாடியும், பிறகு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய பொன்னூசல் பாடியும், பிறகு ஆத்மார்த்த பூசை என்று சொல்லக்கூடிய அகபூசை செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்வதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதை நுழைவோம். திருச்சிற்றம்பலம். எப்பொழுதும் போல 9:50க்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்ட தொகையோடு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். குமார் ஐயா இருக்கீங்களா? முதல் பாட்டு படிங்க. குமார் சாமி இருக்கீங்களா? சிவசிவா. திருச்சிற்றம்பலம். காளிமுத்து ஐயா முதல் பாட்டு படிக்கிறீங்களா? ஐயா அடுத்த பாட்டு படிக்கிறியா? சரி, பட்டமல் அம்மா வாங்க, முதல் பாட்டு படிங்க. திருச்சிற்றம்பலம். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன், இளையாண்டன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வல்லவை பொருளுக்கடியேன், விரிபொழில் தூள் குன்றையார் விரண்மெண்டற்கடியேன், அல்லி மென் முல்லையந்தார் அமர்நீதி கடியேன், ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே, ஆரூரனாரூரில் அம்மானுக்காளே. திருச்சிற்றம்பலம். நன்றி. காளிமுத்து ஐயா வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. இலை மலிந்த வேல் நம்பி எரிபத்தர் கடியேன், ஏனாதிநாதன் தன் அடியார்க்கும் அடியேன், கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன், கடவுரில் கலையன் தன் அடியார்க்கும் அடியேன், மலை மலிந்த தோல் வல்லல் மான கஞ்சாரன் எஞ்சாத வாழ் தாயன் அடியார்க்கும் அடியேன், அலை மலிந்த புனல் மங்கை ஆனாய கடியேன், ஆரூரனாரூரில் அம்மானு காலே, ஆரூரனாரூரில் அம்மானு காலே. நன்றிங்க. நன்றி சாமி. வாங்க, போரூர் செண்பவல்லி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன், முருகனுக்கும் ஒரு திற பசுபதிக்கும் அடியேன், செம்மையே திருநாளை போவாட்கும் அடியேன், திருக்குறிப்பு தொண்டர்த்தம் அடியார்க்கும் அடியேன், மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாள் மழுவினால் எரிந்த அம்மையா நடி சண்டி பெருமானு கடியேன், ஆரூரனாரூரில் அம்மானு காலே, ஆரூரனாரூரில் அம்மானு காலே. நன்றி ஐயா. நன்றிம்மா. வாங்க மகேஸ்வரி அம்மா. வெளியில இருக்காங்க ஐயா. வெளியில் சரிங்கம்மா. திருச்சிற்றம்பலம் வாங்க. நன்றிம்மா. இருங்க, அப்புறம் வாய்ப்பு அடிச்சா பாடுங்க. சரி, ஆண்டலம்மா வாங்க, 4வது பாட்டு படிங்க. திரு நின்ற செம்மையே செம்மையாய் கொண்ட திருநாவு கரையந்தன் அடியார்க்கும் அடியேன், பெருநம்பி குலை சிறைதன் அடியார்க்கும் அடியேன், பெருமிழலை குறும்பார்க்கும் பேயார்க்கும் அடியேன், ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேன், ஒலி புனல் சுழ்சாத்தம் மங்கை நீலனக்கற்கடியேன், அருநம்பி நவிநந்தி அடியார்க்கும்
ஆரூரில் அம்மானு காளே. சிவா திருச்சிற்றம்பலம். திருவள்ளி வணிக்கிறையா. நன்றிங்கய்யா. நன்றி சாமி. சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தில்லையம். வாங்க தாரணி அம்மா வாங்க. சென்னை. நம்ம சிவாயங்கய்யா. வம்பராவரி வண்டு மனம் நார மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடியலார் பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏயர்கோன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன் நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் நாட்டம் மிகு தண்டிக்கும் மூர்க்கர்க்கும் அடியேன் அம்பரான் சோமாசி மாறனுக்கு குமடியேன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரில் அம்மானு காலே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிம்மா. சிவபெருமான் சிவசிவா. வசந்தி அம்மா வாய்ப்பு இருக்கா படிக்கிறதுக்கு? ஐயா படிக்கிறீங்களா? 6வது பாட்டு. வார்கொண்ட வனமுலையால் உமை பங்கன் கலலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புலிக்கும் அடியேன் செங்காட்டான் குடிமேய சிறு தொண்டர் கடியேன் கார்கொண்ட கொடை கலற்றி அறிவார்க்கும் அடியேன் கடல் காளி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் ஆர்கொண்ட வேல் கூற்றன் கலந்தைக்கோன் அடியேன் ஆரூரில் அம்மானு காலேன். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றி சாமி. நன்றி. கலைக்கல்லூரி கார்த்திகேயன். கார்த்திகேயன். திருச்சிற்றம்பலங்க. பொய் அடிமை இல்லாத. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். எம் நம்பி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. பொய் அடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் பொழிற்கருவு துஞ்சிய புகழ் சோழர்க்கடியேன் மெய்யடிய நரசிங்க முனையரையர்க்கடியேன் விரித்திரை சுல்கடல் நாகை அதிபத்தற்கடியேன் கை தடிந்த வரிசிலையான் களி கம்பன் கழியன் கலசத்தி வருஞ்செயற்கோன் அடியார்க்கும் அடியேன் கலசத்தி வருஞ்செயற்கோன் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்கோன் அடியார்க்கும் அடியேன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரில் அம்மானு காலே. நன்றிங்க. நன்றி. சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அம்மா மோகன பிரியம்மா புத்தகம் இருக்கா? இருக்கோங்க ஐயா. கேட்டுட்டு தான் இருக்கோங்க ஐயா. புத்தகம் இருந்தா படிக்கிறீங்களா? கரைக்கண்டன் கல்லடி படிக்கிறீங்களா? என்கிட்ட புக் இல்லைங்க ஐயா. அது என்ன புக்குன்னு சொல்லுங்க ஐயா. நாங்க வாங்கிட்டு நாளைக்கு படிக்கிறோங்க ஐயா. கண்டிப்பா. 7ஆம் திருமுறையில சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்களே திருத்தொண்ட தொகை. சரி. சரிங்க ஐயா. மீட் போட்டு நான் படிக்கிறேன். கரை கண்டன் கடலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல் வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவலம் இருளகட்டும் சோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரில் அம்மானு காலே. பட்டமல்லம்மா இருக்கீங்களா? சரி. தாரணி இருக்கீங்களா? சென்னை. ஐயா சொல்லுங்க ஐயா. கடல் சூழ்ந்த உலகெல்லாம் பாடுங்க.
கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்க்கும் கலசிங்கர் அடியார்க்கும் அடியேன் மடல் சூழ்ந்த தார் நம்பி இடங்களிக்கும் தஞ்சை மன்னவனம் செரு துணை தன் அடியார்க்கும் அடியேன் புடை சூழ்ந்த புலியதல் மேல் அறவாட ஆடி பொன்னடிக்கேன் மனம் வைத்த புகழ் துணைக்கும் அடியேன் அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரில் அம்மானு காலே. சிற்றம்பலம். நன்றி ஐயா நன்றி. பூர்ண வாங்க பாட்டு. ஆனாவலிங்க ஐயா. சரிங்க, அடுத்த பாட்டு படிங்க. படிங்கம்மா. சரிங்க. எதுங்க ஐயா, 10 பாடா? பத்தராய் பணிவார்த்தை. சரிங்க. பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் திரு ஆரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆரூரில் அம்மானு காலே ஆரூரில் அம்மானு காலே. சிற்றம்பலம். நன்றிம்மா. வேற யாருன்னா பாடணும்னு ஆசைப்படுறீங்களா? கடைசி பாட்டு அடியேன் பாடுறேன் ஐயா. பாடுங்க. மன்னிய சீர்மறை நாவன் நின்ற ஊர் பூசல் வரிவலையான் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கு அடியேன் திருநீலகண்டத்து பாணனார்க்கு அடியேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டுவப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரே. நன்றி ஐயா. சிவபெருமான் திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அடுத்த பக்கத்துக்கு போக போறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7ஆம் திருமுறையிலிருந்து 39வது பதிகமா இருக்கக்கூடிய பொது பதிகமாக இருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தனதும் அடியாருக்கும் அடியன் என்ற பாட்டை நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம மாணிக்கவாசகர் அருளிய திரு பொன்னூசல்ங்கிற பாடல் நம்ம பார்த்தோம். முதலும் கடைசியா பாட போறோம். திருச்சிற்றம்பலம். யாருன்னா பொன்னூசல் பாடணும் விருப்பப்படுறீங்களா? முதல் பாட்டு கடைசி பாட்டு ஆண்டலம்மா முடியுமா? சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம். முதல் பாட்டும் கடைசி பாட்டும். நன்றிங்க. சிவாய. எடுங்க. அதிகம் எத்தனை தெரியுமா? நான் பாக்குறேன். எத்தனை 16 பொன்னூசல். பொன்னூசல். சேரார் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி நீதமர்ந்து சேராரும் பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி நீதமர்ந்து நாராயணனறியா நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆறாமுதின் அருள்தாளினை பாடி போரார் வேட்கண்மடவீர் பொன்னூசலாடாமோ 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 பெங்குலவும் சோலை திருவுத்தர கோசமங்கை தங்குலவும் ஜோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான்
பங்குலவும் கோதை தானும் பணி கொண்ட பொங்குலவும் கொன்றை சடையான் குணம்பரவி பொங்குலவும் பூன்முலையே பொன்னு சலாடாமோ பொங்குலவும் கொன்றை சடையான் குணம்பரவி பொங்குலவும் பூன்முலையீர் பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ பொன்னு செல்லாடாமோ. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருவடி வாங்கிக்கிறேன். ராகமே வரல இன்னைக்கு. அதாவது 5 வயசு பொண்ணு பாடுற மாதிரி பாடிட்டீங்க. அதாவது ஊஞ்சல் வந்து முன்னாடி பின்னாடி போயிட்டு வரணும் சாமி. கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பூன்முலையீர் பொன்னு சல்லாடாமோ பொன்னு சல்லாடாமோ பொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பூன்முலையீர் பொன்னு சல்லாடாமோ பொன்னு சல்லாடாமோ பொன்னு சல்லாடாமோ. ஊஞ்சல் அப்படியும் இப்படியும் போகுது இல்லையா? பொன்னு சல்லாடாமோ. வீட்டுல குழந்தைங்க தாலாட ஆடிக்க மாட்டீங்க? நம்ம வீட்டுல இன்னைக்கு பயம் ஐயா. திடீர்னு கூப்பிடுங்கன்னு எதிர்பார்க்கல. பயம் வந்துச்சு புக் எடுக்கிறதுங்க. நம்ம வீடு தானே, நம்ம வீடு தானே. இது வந்து இது வந்து பயப்படுற இடமே கிடையாது. நம்ம வீடு, நம்ம சேனல், நம்ம சேனல்ல நம்ம தான் பாட போறோம். வேற யாரும் என்ன பண்ண போறாங்க? வேற யாரும் கிடையாது. ஒரு பெரிய இதுதான். உடனே படிக்கணுமே தாங்க அவசரம். சரி சார், போதும் போதும். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றிங்க. இப்ப நம்ம மாணிக்கவாசகர் நம்ம நிகழ்ச்சியில 2வது பகுதியை முடிச்சிருக்கிறோம். மாணிக்கவாசகர் அருளிய திரு பொன்னூசல் பாடி முடிச்சிட்டோம். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அடுத்து நம்ம 3வது பகுதி, நம்முடைய நிகழ்ச்சியினுடைய 3வது பகுதிக்கு போக போறோம். இது என்ன 3வது பகுதினா, ஆத்மார்த்த பூசை, அக பூசை, ஆன்ம பூசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்மார்த்த பூசைன்னா என்னன்னு பார்க்க போறோம். இந்த பொதுவா வந்து பூசைகளை வந்து 3-4 கூட பிரிப்பாங்க. அப்படியே பிரிச்சு சொல்லுவாங்க. ஆன்ம பூசை, ஆத்மார்த்த பூசை, அப்புறம் பாவித்தல், பாவனா பூசை, அப்புறம் வந்து பாவனா பூசை, அப்புறம் வந்து பரார்த்த பூசை, அப்புறம் வந்து இதுனது நம்ம பண்றது வந்து பர்சனல். நம்ம பண்றது எல்லாமே, வீட்டுக்குள்ள பண்ணிக்கிறது எல்லாமே ஆத்மார்த்த பூசை. அத நம்ம ஆன்மா கிடைத்தது, நம்ம ஜீவன் கிடைத்தேறுவதற்கு. கோயில்ல பண்றது வந்து உலகத்தில் இருக்க 84 லட்சம் யோனி பேதம் உயிர்களை நல்லா இருக்கிறதுக்கு பண்றதுதான் கோயில். கோயில்ல போய் தனிப்பட்ட முறையில என்ன பண்ண முடியாது. ஏன்னா அங்க கோயில்ல ஒரு லிங்கம்னு நீங்க வச்சுட்டீங்கன்னாலே அந்த ஈஸ்வரனுக்கு பண்ற எல்லா அபிஷேகமும் யாருக்கு போய் சேரும்னா, உலகத்துல இருக்க எல்லா உயிருக்கு சப்ளை பண்ற இறைவனுக்கு தான் போய் சேரும். ஒரு குறிப்பிட்ட எல்லையில போய் மடக்க முடியாது. அத கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். அப்ப எதுக்கு வச்சாங்கன்னா, எல்லா உயிரையும் சங்கமிக்கிற ஒரு இறைவன் அங்க நடந்த சங்கமேஸ்வரன் இறைவனுக்கு பேர். ஆமா, எல்லா உபதயங்களையும் நடத்துறதுனால அவர் சங்கமேஸ்வரன் பேர். அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து, அப்புறம் வந்து நாராயணனோட சேர்ந்து, அதுக்கப்புறம் பிரம்மனோட சேர்ந்து, எல்லாருக்கும் துணை கணபதி கூட சேர்ந்து, அப்புறம் நாராயணன் கூட சேர்ந்து, அதுக்கப்புறம் அனுமன் கூட சேர்ந்து, எத்தனை தெய்வங்கள் இருக்குதோ அத்தனை தெய்வத்துக்கும் சாமி சங்கமமா ஆயிதான் நடந்தது. அதாவது யாதொரு தெய்வமானாலும் மாதொரு பாகனா தான், யாதொரு தெய்வமானாலும் அங்க மாதொரு பாகனா தான் இருப்பார். எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சிவபெருமான் தான் இருப்பார். அது பொம்பளையா இருந்தாலும் சரி, ஆம்பளையா இருந்தாலும் சரி, பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ, அது சின்ன தெய்வமோ பெரிய தெய்வமோ, அது வந்து ஐயப்பனோ மாடனாவதர் சாமி, எந்த சாமி, அது ஏசப்பாவோ இல்ல அது நீங்க என்ன கும்பிட்டாலும் சரி, அல்லாவோ, நீங்க யாரை கும்பிட்டாலும் சரி, அது சிவபெருமான் தான். ஆமா, நீங்க எந்த நெறியில கும்பிட்டாலும், எந்த சமயத்தை கும்பிட்டாலும், எக்கோலம் கொண்டாலும், அது என்ன கோலம் பூண்டாலும் அது சாமி தான். அப்போ ஆப்பிரிக்கால ஒருத்தன் கதறினாலும் அது சாமி தான். தென் அமெரிக்கால ஒருத்தன் கதறினாலும் அது சாமி தான். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்போ இறைவனை கண்டுபிடிச்ச முதல் விஞ்ஞானி, மெய்ஞானி நம்ம ஆளுங்க தான், தமிழ்நாட்டுக்காரங்க தான். அப்படி சொல்லக்கூடாது. ஆக்சுவலா வந்து லிங்க திருமேனியை வந்து இது பண்றதுக்கான எல்லா ஆதாரமும் அரப்பா மொஹஞ்சதாரோல இருக்கு. பெரிய பெரிய கல்வெட்டுகள்ல ஆழமா பூமியில தோண்ட இன்னைக்கும் தமிழ்நாட்டுல தோண்ட லிங்கங்கள் கிடைச்சிட்டே இருக்குது.
எந்த பக்கம் நோண்டினாலும் ஒரு லிங்கம் கிடைக்குது. எந்த பக்கம் நோண்டினாலும் ஒரு செப்பேடு கிடைக்குது. எங்க நோண்டினாலும் ஒரு நடராஜர் கிடைக்கிறார். அப்போ இது எல்லாமே வந்து பார்க்கும்போது சிவபெருமானுடைய பெருங்கருணை எண்ணி நம்ம என்ன பண்றோம்? வியக்கிறோம். அப்போ 2 பூசையில பரார்த்த பூசை எதுக்குன்னா, ஆழ்ந்து, அனுபவிச்சு, நுகர்ந்து, மெய்ஞானம் பெற்று, மெய்ஞான அனுபூதி பெற்று, ஆனந்த நிலையை அடைஞ்சவங்க, தான் பெற்ற இன்பத்த இன்னொருத்தருக்கு குடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அடுத்த தலைமுறைக்கு குடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த ஞானிகள், அந்த சிவபெருமானுடைய பெருங்கருணைக்கு ஆளானவங்க, இந்த உலக இயற்கை தெரியாம போயிடக்கூடாது. நடத்துறது யாருன்னே தெரியாம போயிடக்கூடாது. ஏறி வந்த ஏணிய காலால உதைக்கக்கூடாது. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் விட்டு போயிடக்கூடாது. ஞானம் அடைஞ்சிட்ட பிறகு, இப்ப 1வது, 2வது, 3வது, 4வது, 5வது வாத்தியார நம்ம புறக்கணிக்க முடியுமா? பிஹெச்டி என்னதான் நம்ம பிஹெச்டி படிச்சாலும், நமக்கு அந்த பேசிக் அந்த சிலபஸ் ஸ்லேட்ல ஆன்னு எழுதி குடுத்திருப்பாங்க. கை மடி மேல உட்கார வச்சு, கைய 2ம் புடிச்சு, வெத்தல பாக்கு வச்சு, அவர் முதல்ல ஆன்னு போட்டு குடுத்திருப்பாரு. அவர மறக்க முடியுமா? எழுத்து அறிவித்தவன் இறைவனாவான். அவர புறந்தள்ள முடியுமா? அகார, உகாரங்கள சொல்லிக் குடுத்த அவர புறந்தள்ள முடியுமா? என்னதான் நம்ம பிஹெச்டி டாக்டர் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கினாலும், 5வது வாத்தியார் வந்தாலும் வாத்தியார் தான். மிடில் கிளாஸ்ல 8வது வகுப்புல வந்த வாத்தியாரும் வாத்தியார் தான். அதுக்கப்புறம் 12வது வந்ததும் வாத்தியார் தான். அப்புறம் காலேஜ்ல வந்தாலும் வாத்தியார் தான். ஆக மொத்தம் நம்ம வாழ்க்கையில யாரெல்லாம் நம்மள வந்து மேல தூக்கி கொண்டாந்தாங்களோ அவங்களாம் ஏணிகள், குருநாதர்கள். உலகியல் குருவா இருக்கலாம், காரண குருவா இருக்கலாம், காரிய குருவா இருக்கலாம், இறைவன் அடையறதுக்கு நமக்கு வழியா இருந்திருக்காங்க இல்லையா? அவங்க அத்தனை பேருக்கும் நம்ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். காரணம் என்னன்னா, அவங்க இல்லாம அது கிடையாது. அப்ப கோயில் எதுக்குன்னா, இந்த ஆழ்ந்து அனுபவிச்சு கண்டுபிடிச்சு, அடுத்த தலைமுறைக்கு இருட்டாயிடக்கூடாது. அடுத்த தலைமுறைக்கு அது தெரியாம போயிடக்கூடாது. இறைவன்னா யாருன்னு தெரியாம போயிடக்கூடாதுன்றதுக்காக, உண்மை தத்துவத்த கற்கோவிலா வடிச்சாங்க. கற்கோவிலா வடிச்சாங்க. இந்த இன்னைக்கு தான் வந்து கம்ப்யூட்டர் இருக்குது. இன்னைக்கு தான் வந்து செல்போன் இருக்குது. பதிவு பண்றதுக்கு தகவல்கள வந்து நூற்றாண்டு காலமா வச்சிருக்கலாம். ஆனா அன்னைக்கு அப்படி இல்ல. கருங்கல்ல தான் தகவலை வந்து கடத்தியிருக்கிறாங்க. இல்லன்னா பண ஓலை, செப்பேடுகள், தேவாரங்கள்லாம், திருவாசகங்கள்லாம் செப்பேடுகள்லாம் தான் இருந்திருக்கு. அப்புறம் வந்து பண ஓலைகள் இருந்திருக்குது. நாடி ஜோதிடங்கள்லாம் இன்னைக்கு பண மருத்துவ ஓலையை பழுக்க வச்சு, பழைய ஓலை மாரி காமிச்சு என்ன பண்றாங்க? செய்றாங்க. ஆனா அப்படி இல்ல. அன்னைக்கு ஓலைகள்ல தான் கடத்துனாங்க. அப்போ எதுல சிம்பிள் ரெடி பண்ணோம்னா, காலாகாலத்துக்கு நிலைக்கணும் முடிவு பண்ணா, அதுதான் கருங்கல். அதுதான் கற்கோயில். அந்த கற்கோயில கட்டுறதுல தான் பெரிய புரட்சி பண்ணது இந்த சோழர் கால ஆட்சி. அதுக்கப்புறம் மிகப்பெரிய கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி. இவங்க காலத்துல தான் நிறைய கோயில்கள் உற்பத்தி ஆச்சு. சோழர் கால கோயில்லாம் ஒரு மாதிரி இருக்கும். கிருஷ்ணதேவராயர் காலத்துல கோயில்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருடைய ஆட்சியில ஒவ்வொரு விதமான சிவன் கோயில்கள் இருக்கும். நவகிரகங்கள் இல்லாத கோயில்லாம் வந்து பழமையான கோயில். நவகிரகங்கள்லாம் வந்தது புதுமையான கோயில். இப்படி நீங்க ஒவ்வொன்றையும் ஒப்பிடலாம். கோயில்களுடைய வெறும் லிங்கம் மட்டும் இருக்குதுன்னு சொன்னா, அது ஒரு மூத்த கோயில் அது. கோயில் மூத்த திருப்பதிகம் படிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி மூத்த கோயில் அதெல்லாம். அதுக்கப்புறம் நந்தி வந்தது. அதுக்கப்புறம் கோஷ்ட தெய்வங்கள்லாம் வந்தது. அப்புறம் யானை பிரிஸ்டல்லாம் வந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவா என்ன பண்ணாங்க? இப்படி ஒவ்வொன்னும் ஆழ்ந்து தனக்குள்ள கண்டுபிடிச்ச அந்த வித்தையை தான் கோயிலா ஆக்குனாங்க. அப்ப கோயில் எப்படி வந்ததுன்னா, இறைவன் மிருகத்தை மனிதனாக்கினான், மனிதனை தெய்வமாக்கினான், தெய்வத்தை இறைவனாக்கினான். அவ்வளவுதான். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் இல்லாம நம்ம மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு போக முடியாது. நாம எல்லாம் மிருகம். அடிப்படையில் மேன் இஸ் சோசியல் அனிமல். அப்பட்டமான மிருகம். ஏன்னா மேல வேஷம் போடுங்கிறோம். அந்த மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு சாமி என்ன பண்றாரு? கொண்டு போறாரு. அந்த மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு கொண்டு போறாரு. அந்த தெய்வ நிலையிலிருந்து நம்மள இறைநிலை கொண்டு போறார். அப்படி அந்த இறைநிலையை தொட்ட அடியார்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய படைப்பு தான் கோயில். அவங்களுடைய படைப்பு தான் கோயில். அவங்க தான் என்ன பண்ணாங்க? அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த உபதேசத்தை எப்படி கொண்டு போறது? சனகாதி முனிவர்களுக்கு சொன்னாரு. ஈஸ்வரிக்கு சொன்னாரு. பார்வதி நந்திக்கு சொன்னாங்க. நந்தி சனகாதி முனிவர்களுக்கு சொன்னாங்க. தட்சிணாமூர்த்தி சனகாதி இப்படி சொல்லுவாங்க. புராணங்கள்லாம் எப்படி வந்தது? இப்படி வழி வழியா வந்தது. கைலாயத்துல சாமி வந்து அம்பாளுக்கு சொன்னாங்க. அம்பாள் வந்து நந்திக்கு சொன்னாங்க. இப்படி உபதேசம் வந்து எப்படி வரும்? இல்லைன்னா உலக இயற்கை நம்மளுக்கு தெரியாது இல்லையா?
இன்னைக்கு திருவாவடுதுறை ஆதீனத்துல கைலாய பரம்பரைன்னு போடுறாங்களே இல்லையா? அப்ப இறைவனுடைய திருவடியை அடையிறதுக்கு வழி என்ன? அப்படி கண்டுபிடிச்சதுதான் நெறிகள். சரியை, கிரியை, யோகம், ஞானம். அப்போ அந்த மெய்ஞானிகள், இறைவனை கண்டுபிடிச்ச மெய்ஞானிகள் சுருக்கமா என்ன பண்ணாங்க? இப்படி கோயில வடிச்சாங்க. அப்ப அதுக்கு ஒரு வழிபாடு வச்சாங்க. இப்படியாவது வந்து பார்ப்பான் நம்பாலு. பார்த்த உடனே அது எப்படின்னு கேட்க மாட்டானா? ஏன், எதுக்கு, என்னத்துக்கு, எப்படி? இது எதுக்குன்ற கேள்வி உள்ள வரணும். ஒரு கோயிலுக்கு போனோம்னா இது எதுக்குன்ற கேள்வி வரணும். அதான் நல்ல தேடல் உள்ள ஆன்மாவுக்கு வரும். 23 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம் பிரதோஷத்துக்கு போனாலும் அறிவு இல்லாம கும்பிட்டா ஒரு பிரயோஜனம் கிடையாது. சைவ சமயத்துக்கு 2 அடிப்படை வேணும். ஒண்ணு அன்பு வேணும். ஒரு சிவனடியார்னா அன்பு இருக்கணும். அட் த சேம் டைம் அவருக்கு அறிவு இருக்கணும். அன்பும் அறிவும் ரெண்டு கிடையாது. அப்போ அதை வந்து அறிவித்தால் மட்டுமே அறிக்க முடியும். நம்ம சொல்லி தந்தா மட்டும்தான் நம்மளுக்கு புத்தி வரும். அப்போ மூடத்தனமா கும்பிட்டதெல்லாம் போதும். பகுத்தறிவோடு பாக்குறது எப்படி? எது பகுத்தறிவு? கடவுள் இல்லைன்னு சொல்றது பகுத்தறிவு கிடையாது. பகுத்து அறிந்து இறைவனுடைய இருப்பிடத்தை அறியறது தான் பகுத்தறிவு. அந்த பொசிஷன் அடையாதவன் வந்து சிவாச்சாரியர் கிடையாது. காலகாலத்துக்கு ஏமாத்தினானா அவன் நரகத்துக்கு தான் போவான். அப்போ உண்மையான சிவாச்சாரியர் எப்படி இருப்பான்னா, அழுது அடி அடைஞ்சிருப்பான், மெய்ஞானியா இருப்பான். அந்த மெய்ஞானி எப்படி இருப்பான்னா அன்பா இருப்பான். அந்த அன்பா இருக்கிற அறிவாளி எப்படி இருப்பான்னா, தான் பெற்ற கல்வியை, தான் பெற்ற அந்த ஞானத்தை, தான் பெற்ற அந்த அனுபூதியை, தான் பெற்ற அந்த உண்மத்த நிலை, தான் பெற்ற அந்த ஏகானந்த நிலை, அந்த நிலையை இன்னொருத்தருக்கு சுட்டி காமிப்பான். அவன் தான் சிவாச்சாரியார். அவன் தான் உண்மையான சிவாச்சாரியார். அப்படிப்பட்ட சிவாச்சாரியார் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அரிது, ரொம்ப அரிது. அவர் பார்க்கறதே அரிது. அவர் பார்த்தா நயன தீட்சை, அவர் தொட்டா ஸ்பரிச தீட்சை. அவர் வந்து நம்மளுக்கு உணவு கொடுத்தாருன்னா அதுவே நம்மளுக்கு என்னது? உணவு. அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் இருந்து கடத்தி இருந்தாங்கன்னா அதுதான் வந்து கோவில்ல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள். அவங்க தான் அந்த உண்மையை தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு தான் ஆகமத்தை தெரிஞ்சவங்க. மற்றவங்க யாருமே தேர் இஸ் நோ. அவங்களாம் சிவாச்சாரியரே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அடிப்படையில இந்த அன்பு இருக்கணும், அறிவு இருக்கணும். இது 2 இல்லாதவன் சிவாச்சாரியருக்கு லாக்கியே கிடையாது. அவன் பிசினஸ் மேன். நீங்க எங்க வேணாலும் போங்க, அவன் திருநீரு, ருத்ராட்சம், 5 எழுத்து, இது 3 இருக்கணும். கடைசியில அன்பு இருக்கான்னு பாருங்க. அவன் டார்கெட் பணமா இருந்தானா அவன் சிவாச்சாரியர் கிடையாது. நோட் பண்ணிக்கங்க. அவன் டார்கெட் பணமா இருந்தானா அவன் சிவாச்சாரியர் கிடையாது. சோ இந்த ரகசியம் புரிஞ்சவங்க, இந்த உண்மையை உணர்ந்தவங்க பாடினாங்க, பணிஞ்சாங்க. பாடி பணிஞ்சு சிவபெருமானுடைய திருவடியை வாழும்போதே பெற்றாங்க. அதுக்காக தான் கோயில் கட்டினாங்க. எதுக்காக கோயில் கட்டினாங்க? இவன் தேட மாட்டானா, நிட்டைக்கு வரமாட்டானா, அந்த ஆனந்த சத்து சித்து ஆனந்தத்தை பெற மாட்டானா, மயக்கம் தீராதா, ஆணவம் போகாதா, கண்மம் ஒழியாதா, மாயா உதராதா, பாசம் தீராதா, பசு அறிவு கிட்டாதா, பதிஞானம் பெற மாட்டோமா? எப்போ அந்த எல்லைக்கு நம்ம போறது? அந்த எல்லையை உணர்த்ததுக்காக தான் கோயில் கட்டினாங்க. ஏகப்பட்ட கோயில். ஒரு கோயிலா 2 கோயிலா? கோயிலுக்கு பஞ்சமே இல்லை. ஆனா எத்தனை பேர் உணர்ந்தாங்க? எத்தனை பேர் சொல்லி கொடுத்தாங்க? எத்தனை பேர் வாய் திறந்து நம்ம கேட்டோம்? ஏன் சாமி மாடும் இங்க ஒரு படுத்திருக்குன்னு கேட்டோமா? கேட்கவே இல்லை. கடைசி வரலும் கேட்கவே இல்லை. எதுக்கு போறோம், என்னத்துக்கு போறோம், மெய் உணர்தல்னா என்ன, உடம்புன்னா என்ன, கோயில்னா என்ன? அப்போ நம்மளுக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஆள் இல்லை. மாற்று சமயத்துல ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, நமக்கு ஊழியக்காரர்கள் இல்லை, வியாபாரிகள் இருக்கிறாங்க. அப்ப எங்க தோத்து போச்சு? எங்க வந்து சைவம் பலகீனம்? உண்மை இல்லை, அன்பு இல்லை, அறிவு இல்லை, போலி, டூப்ளிகேட்ஸ். அப்போ எப்போ அன்பு இல்லையோ, எங்க அறிவு இல்லையோ, அங்க வந்து கலேபரம் நடக்கும். வளைந்தது வில்லு, விளைந்தது பூசல். அங்கதான் பூசல் நடக்கும்.
அங்கதான் போட்டி இருக்கும், அங்கதான் பொறாம இருக்கும், அடிச்சுக்குவானுங்க. பணம், ஆட்கொல்லி நோய், தங்கம். எப்ப தங்கம் உள்ள வந்து விழுந்ததோ அப்பவே ஆட்கொல்லி, போட்டி, சொத்து. நீ அடிச்சுக்கலாமா, நான் அடிச்சுக்கலாமா. அன்பு அங்க இருக்காது. அந்த இடத்துல சாமி இருக்கவே மாட்டார். அப்ப எங்க இருப்பாரு? அன்பு எங்க இருக்குதோ அங்கதான் சாமி இருப்பார். கருணை, இரக்கம், பரிவு, பரோபகாரம், அதுதான் இறைவனுடைய இருப்பிடம். அதுதான் வாழும் கோயில். அதுதான் நடமாடும் கோயில். அந்த நடமாடும் கோயிலுக்கு நம்ம கொடுத்தோம்னா 1000 சிவனடியாருக்கு சாப்பாடு போட்ட மாதிரி. அப்ப எது கோயில்? எந்த கோயில் முன்னாடி வந்தது? சாமி நம்ம உடம்புன்ற கோயில தான் முதல்ல பிடிச்சார். இந்த கற்கோயிலை பார்த்து பயந்துராதீங்க. அது அரசனால் கட்டப்பட்டது. அது ஒரு சூத்திரம். இறைவனுடைய இருப்பிடம் இதுதான் சொன்னது. அது வழிநடத்தப்பட முடியல. அது வந்து சொன்னா அது புரிஞ்சுக்கலாம். போலாம். ஓடினேன் ஓடி சென்று உருவம் காண்டலும் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாய். ஓடு, ஓடி போய் பாரு, பூஜை பண்ணு, தொண்டு செய், அது சரி. பிறகு நீயே பூஜை பண்ணணும்னு ஆசைப்பட்டா அது கிரியை. அதுக்கப்புறம் பண்ணி பண்ணி பார்த்துட்டு அதுல ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சிட்டீங்கன்னா அதான் யோகம். அந்த யோகத்துல உள்ள ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தால கிடைக்கிறது தான் சத்து சித்து ஆனந்தம். அதான் சச்சிதானந்தம். எவ்வளவு மயக்கம், எவ்வளவு ஏமாற்றுத்தனம். இதெல்லாம் கடந்து வரணும். ஒரு ஜீவன் இதெல்லாம் கடந்து வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு பாடுபடுறது பாருங்க. அதுதான் மெய்ஞானம். அதுக்குதான் 14 சாஸ்திரங்கள் இருக்கு. அதுக்குதான் சித்தாந்தம் படிக்கணும்ன்றது. வெறும் தேவாரத்தோட முடிச்சிடக்கூடாது. வெறும் தேவாரத்தோட முடிச்சிடக்கூடாது. 12 சாஸ்திரம், 12 திருமுறையோட முடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் 14 சாஸ்திரம் இருக்குது. ஒரு கிறிஸ்தவனுக்கு பைபிள் இருக்குது, ஒரு முஸ்லீம் குரான் இருக்குது. 2 பேருக்குமே கட்டுப்பாடு இருக்குது. நமக்கு என்ன இருக்குது? நோ. வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்ல, சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்ல, காமிச்சு கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. ஒரு குருடனுக்கு வழிகாட்ட முடியல. ஒரு குருடனுக்கு எப்படி வழிகாட்ட முடியும்? அப்ப எது புனித நூல்? எப்படி இறைவனை அடையிறது? திருவடி அடையிறது எப்படி? கேட்கணும். கேட்டாதான் கிடைக்கும். கேட்டாதான் கிடைக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு யாரை பார்த்தாலும் சரி, அஞ்சா பாருங்க. அஞ்சுன்னா என்ன? பதி. அவனுக்கு பதி அறிவு இருக்கான்னு பாருங்க. இறைவனுடைய இறை நாட்டம் இருக்குதான்னு பாருங்க. எந்த சிவனடியாரை பார்த்தாலும் அவன் தன்னை அறிந்தவனா இருக்கான்னு பாருங்க. பசு ஞானம் இருக்குதான்னு பாருங்க. இது 2 இல்லைன்னா அவன் சிவனடியாருக்கு லாய்க்கு கிடையாது. 3வது பாசத்துல இருக்கானான்னு பாருங்க. ஆணவம் இருக்குதான்னு பாருங்க. இல்ல தொழில் கர்வம் இருக்குதான்னு பாருங்க. 2 வேளை குளிக்கிற கர்வம் இருக்கும் அவனுக்கு. நான் வெள்ளையா இருக்கிற கர்வம் கூட அவனுக்கு இருக்கும். அதான் கண்மா, ஆணவம், கண்மம், மாயை. இந்த 3த்துல எந்த நிலையில இருக்கான்னு பாருங்க. அப்ப இதுக்கப்புறம் எந்த ருத்ராட்சம் போட்டவனும் நீங்க பார்த்தாலும் அவனை 5 வகையா பிரிங்க. அவன் இறை ஞானத்துல இருக்கிறானா, அதான் பதி ஞானத்துல இருக்கிறானா, பசு ஞானத்துல இருக்கிறானா, மாயையில இருக்கிறானா, கண்மத்துல இருக்கிறானா, ஆணவத்துல இருக்கிறானா. முதல் 3ல இல்ல, அவன் பாசத்துல இல்ல, மெய்ஞானியா இருக்கிறான் அப்படின்னா பசு ஞானத்துல இருக்கிறான்னு அர்த்தம். எவன் ஒருத்தன் தன்னை தானே அறிந்து விட்டானோ, தனக்கு மூத்திரம் போறது மாதிரி தான் இன்னொருத்தருக்கு போகும், தனக்கு மலம் போற மாதிரி தான் இன்னொருத்தருக்கு போகும், தனக்கு பசி எடுக்கிற மாதிரி தான் இன்னொருத்தருக்கு பசி எடுக்கும், தனக்கு விறகுதாபம் இருக்கிற மாதிரி தான் இன்னொருத்தருக்கு இருக்கும்னு எவன் உணர்ந்துட்டானோ அவன் பசு ஞானம் பெற்றவன். அவன் தான் எல்லா உயிரையும் மதிப்பான். அப்படி மதிக்க வந்துட்டான்னா அவன் ஜீவகாருண்யத்துக்கு வந்துடுவான். அதான் பசுஞானம் பெற்றவர்கள். அவங்க கிட்ட ஒரு தன்மையான குணம் இருக்கும். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். நீங்க முதல்ல போய் பாருங்க. தயவு இருக்கும். அவர் தான் பசுஞானம் பெற்றவர்கள். அவங்க கிட்ட என்ன இருக்காது? ஆணவம் இருக்காது, கண்மம் இருக்காது, மாயை இருக்காது. இந்த மனிதர்களை கண்டுபிடிக்கிறது ரேர். இப்படிப்பட்ட அடியார்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேர். அவங்கதான் வாழும் நடமாடும் கோயில். அப்படிப்பட்ட மனிதர்களை ஆராதிக்கணும். பசுஞானம் பெற்று பதிஞானம், அதுக்கப்புறம் பதிஞானம் நடத்துறது இறைவன் தான் அறிவு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு பதிஞானம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதாங்க ரகசியம். இதான் சிதம்பர ரகசியம். சரி, இப்ப நம்ம 2 பூசைக்கு போயிடலாம். ஒண்ணு பரார்த்த பூசைன்னு சொன்னேன் இல்லையா? அதான் எல்லா உயிரும் இன்புற்று இருக்கணுங்காக தான் ஒரு அரசன் கோயில் கட்டி
அந்த ஆட்சி செலுத்துறதுலாம் எந்த வித குறைபாடும் வரக்கூடாதுன்றதுக்காக அரசர்கள் கோயில் கட்டின கோயில் தான் அந்த பரார்த்த புசி சேது. ஏக இறைவனை ஒரே இடத்துல வச்சு அந்த இறைவனை பார்த்து எல்லாருடைய மனநிலை கூட்டு வழிபாட்டினுடைய பலனை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒருத்தரா பண்ணா பலன் இருக்காது, எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னா அதுக்காக கோயில் கட்டணும். பலம் ஜாஸ்தி. எல்லாரும் சேர்ந்து மழை வரணும்னு நினைச்சா மழை வரும். ஆனா நினைக்கணும். எல்லாரும் சேர்ந்து நல்லது நடக்கணும்னு நினைச்சா நடக்கும். அது கூட்டு பிரார்த்தனைக்காகத்தான் நம்ம என்ன பண்ணாங்க, ஊருக்கு ஒரு கோயில், கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். அப்போ ஒரு சிவாச்சாரியர் எப்படி இருக்கணும், ஒரு கோயில் வழிபாடு எப்படி இருக்கணும், அடியார்கள் எப்படி இருக்கணும், அடியார்கள் லட்சணம் எப்படி இருக்கணும், அவங்களுடைய முத்திரை எப்படி இருக்கணும், இது எல்லாம் அடையாளங்கள். இந்த அடையாளங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அடையாளங்கள்லாம் இல்லாத மனிதர்கள் நம்ம எந்த வகையில சேர்க்கிறது? முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் மன்னம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே அச்சோவே அச்சோவே. சித்தம்பலம் அதான் ஆணவம் கண்மம் மாய். இது அருந்து போய் சிவமா மாத்திட்டு வரான் சாமி நம்மள. அப்போ மூர்க்கரோடு பயணிச்சோம்னா என்ன ஆகும்? யார் கூட சேரணும் அவங்க புத்தி நம்மளுக்கு வந்துடும். அதனாலதான் பார்த்து பழகணும். நல்ல அடியார் கூட பழகணும். சத்துவ குணம் உள்ளம் கூட பழகணும். நிலை இல்லாத விரும்புறானா, நிலையானதை விரும்புறானா, நிலை இல்லாத விரும்புறானா, அவன் டார்கெட் என்னன்னு பாருங்க. அவன் டார்கெட் என்னன்னு பாருங்க. நிலை இல்லாத பொருள் மேல இருக்கிறானா அவன் கண்ணை பாருங்க. எவ்வளவு பேர் ஐரா இருந்தாலும் அவன் கண்ணை பாருங்க. அவன் கண்ணே காமிச்சு கொடுத்துரும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இச்சை உள்ளவனா, நிலையில்லாத ஆசைப்படுறானா, நிலையானதுக்கு இருக்கானா, அவன் பார்த்தவனே அவன் மெய்ஞானி அந்த ரொம்ப பணிவு இருக்கும், பக்தி இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி. அப்ப யார் கூட சேரணும்னா, நிலை இல்லாததை கழிச்சுட்டு நிலையானது எதுன்னு தேடுறான் பாருங்க, அவன் கூட தான் நம்ம சேரணும். அவன் கூட தான் நம்ம சகவாசம் வச்சுக்கணும். ஏன்னா அவன் டார்கெட் இறைவன். அவன் டார்கெட் இறைவன். அப்படி இறைய அனுபூதியை தேடுறவங்க கூட நம்ம சகவாசம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். உலகத்து இன்பங்களை தேடுறவங்கள சகவாசம் வச்சுக்கணும்னா துக்கம் தான் வந்து சேரும். எது வேணும்னு முடிவு பண்ணிக்கங்க. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். இருவினை ஒப்புன்னு சொல்றாங்க. நல்வினை தீவினை இது ரெண்டும் கடக்கணும். நல்வினையும் நமக்கு வேண்டாம், நல்ல பேரும் நமக்கு வேண்டாம், கெட்ட பேரும் நமக்கு வேண்டாம். ஏன்னா ரெண்டுமே பிறப்ப எடுத்து விட்டுரும். ரெண்டு வினைக்குமே சக்தி உண்டு. எப்படி நல்ல சக்தின்னு ஒண்ணு இருக்குதுன்னா கெட்ட சக்தின்னு ஒண்ணு இருக்குதான் செய்யும். நெகட்டிவ்னு ஒண்ணு இருக்குதுன்னா பாசிட்டிவ் இருக்குதான் செய்யும். பாசிட்டிவ் ஒண்ணு இருக்குதுன்னா நெகட்டிவ் இருக்குதான் செய்யும். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. சிவபெருமான் இருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு நேர் எதிராக மாடு இருக்கும். விநாயகர் இருக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு நேர் எதிராக பெருச்சாலி திருட்டு புத்தி இருக்கும். ஞானம் இருக்கு, அதுக்கு நேர் எதிராக மறைக்கிற ஆற்றல் எலிக்கு உண்டு, திருட்டு புத்தி இருக்கும். அதுக்கு சக்தின்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு நேர் எதிரா அபகரிக்கிற சிங்கம்னு ஒண்ணு இருக்கும். அப்போ தெய்வங்களுக்கு நேர் எதிராக நெகட்டிவ் இருக்குது. ஒவ்வொரு தெய்வத்தையும் பாருங்க, அதுக்கு நெகட்டிவா இருக்கும். முருகன்னு சொன்னா அடங்க முடியாத அடக்க முடியாத காமம் உள்ள மயில் இருக்கும். அடக்கவே முடியாது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இந்த உலகம் ரெண்டால் ஆனது. நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். பச்சை துரோகியும் இருப்பான், பக்கா புனிதனும் இருப்பான். பகலும் இருக்கும், இரவும் இருக்கும். எல்லாம் நல்லதே இருக்காது. எல்லா இடங்களும் ஒரு நேர்வினை இருக்கத்தான் செய்யும், எதிர்வினை இருக்கத்தான் செய்யும். விருப்புன்னு ஒண்ணு இருந்தா என்ன, எதிர்ப்புன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும், வெறுப்புன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். இன்பம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்துல துன்பம் இருந்தான். ஒழுக்கம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்துல ஒழுங்கினமா இருக்கும். ஆக இந்த உலகம் இரண்டால் ஆனது. நம்ம உடம்பு விஷத்தால் ஆனது, கூட அமிர்தத்தால் ஆனது. இதுதான் தத்துவம். இந்த உலகம் இரண்டால் ஆனது. இரவு பகல், இன்பம் துன்பம், நரகம் சொர்க்கம். இதை உணர்றது கொஞ்சம் கஷ்டம் நம்மளுக்கு. ஆனா நம்ம மனசு அப்படியே பியூரா எதிர்பார்க்குது.
சத்தியமா அப்படி ஒரு வாழ்க்கை இல்லவே இல்லை. தெய்வத்துக்கே 2 நிலைமை. அடங்காத மாட்டை சாமி மேல வச்சிருக்கிறாரு. ஒரே குடும்பத்துல 2 இருக்குது. அம்பாளுக்கு சிங்க வாகனம், அப்பாவுக்கு என்ன வாகனம்? நந்தி வாகனம். சிங்க மாடும் ஒண்ணா இருக்குமா? இருக்குமா? வாய்ப்பே இல்ல. ஆனா இருக்குதே. அடிச்சு திண்டு போயிடும் சிங்கம். ஒரே குடும்பத்துல நான்வெஜ்ஜா இருக்குது, ஒரே குடும்பத்துல சைவமும் இருக்குது. அப்ப சைவம்னு ஒண்ணு இருந்தா அசைவம் இருந்தே தீரும். அப்ப இந்த உலகம் 2 ஆளானதுன்றது உண்மை ஆயிடுச்சா இல்லையா? ஆக எங்கேயுமே பியூரா ஒண்ணு கிடையாது. பாசிட்டிவ் மட்டும் இந்த உலகத்துல கிடையாது. பாசிட்டிவ் ஒண்ணு இருந்தா அதுக்கு நெகட்டிவ் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதனாலதான் பெரியவங்க என்ன பண்ணாங்க, அப்பா இந்த 2ஏ நம்மளுக்கு வேணாடாப்பா. நல்ல வினையும் வேணாம், தீ வினையும் வேணாம். எனக்கு இன்பமும் வேணாம், எனக்கு துன்பமும் வேணாம். எனக்கு இருட்டும் வேணாம், பகலும் வேணாம், எனக்கு இரவும் வேணாம். பகல் இரவு அற்ற இடத்துக்கு நான் போறேன். அப்படி முடிவு பண்ணதான் இருவினை ஒப்பு. சோ இது 2த்துல இருந்து கடக்கணும். விரும்பவும் கூடாது, வெறுக்கவும் கூடாது. ஒட்டியும் இருக்கணும், ஒட்டாம இருக்கணும். அப்பதான் இறைவனுடைய திருவடியை நம்ம அடைய முடியும். சரி, இப்ப நம்ம வந்து பிராக்டிகலுக்கு போயிடுவோம். நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். அப்படி அந்த பராத்து ஆதீனத்து மதில் மேல நந்தி இல்லையே, அது ஏங்கய்யா? நந்தியே இல்லையே அங்க ஆதீனம் நம்ம போனோமாங்க. சரிங்கம்மா, சார் மீட் போடுங்க. சொல்றேன் மீட் போடுங்க. அப்போ இந்த 2 நிலைமை நம்ம கடந்து வரணும். இந்த 2 நிலைமை கடந்து வந்தா தான் இறைவனுடைய திருவடி அடைய முடியும். இந்த 2 நிலைமைன்னா நல்லா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகம் 2ஆல் ஆனது. ஒண்ணு விஷத்தாலையும், இன்னொன்னு அமிர்தத்தாலையும். நம்ம உடம்பு உயிர் போன பிறகு நீல கலர்ல மாறிடும். ஏன்னா அதுக்குள்ள விஷம் வந்து கூடிடணும். உயிர் இருக்கிற வரைக்கும் சிவம், உயிர் போச்சுன்னா சவம். அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் சக்தி அம்பாள் உடம்புல ரத்தம் ஓடும். அவ எப்ப இறைவன் எழுந்து போயிட்டாரோ அப்பவே ரத்தமும் என்ன ஆயிடும்? சுண்டி போயிடும், நீல கலர்ல மாறிடும். அததான் வந்து நான்வெஜ் செய்யறவங்க என்ன பண்றாங்க, அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாங்க. நீல கலர்ல ஆயிட்டு. ஒரு எலி செத்து போனா தாங்க முடியாது நம்மளால, நாத்தம் தாங்கவே மாட்டேங்குது. அதை விட மோசம் மத்த உயிர் எல்லாமே. என்னவோ தெரியல, பாழா போன உலகம் அதை கட்டின்னு அழுவுது. சாமி அதை ஒண்ணு, அதையும் மாயதான். அசத்து அசத்தை தின்னுது, சத்து சத்தை தின்னுது, அசத்து அசத்தை தின்னுது, பணம் பணத்தை தின்னுது. அவ்வளவுதான். நமக்கு சத்து வேணுமா, அசத்து வேணுமா? சத்து தான் வேணும். சத்துக்கு அப்புறம் சித்து வேணும், சித்துக்கு அப்புறம் சச்சிதான. சத்து சித்து ஆனந்தம். சரி, அதை எப்படி அடையிறது பார்க்கலாமா? சிவபெருமானே சிவசிவா. நம்ம உடம்பு தான் கோயில். அகப்பூசையில எப்படின்னா, ஆத்மார்த்த பூசையில எப்படின்னா, நம்ம உடம்பு எப்படி பாவச்சுக்கணும்னு சொல்றேன். கழுத்துக்கு கீழே 3 பகுதியா பிரிச்சுக்குங்க. எப்படி? கழுத்துக்கு கீழே, நம்ம கழுத்துக்கு இருக்கு இல்லையா, கழுத்துக்கு கீழே 3 பகுதியா பிரிச்சுக்குங்க. ஒண்ணு பிரம்மனுடைய பகுதி, அதான் நம்முடைய இடுப்பு. அங்க நான் என்கிற நிலைமை, ஆணவம் அங்கதான் குடிகொண்டிருக்குது. அவனுடைய பொண்டாட்டி தான் சரஸ்வதி, வாயாடுவா. அவளை அடக்க முடியாது. சரசம் ஆடக்கூடியவள். ஏன்னா நான்ன்றதை அடக்க முடியாது. அப்ப பொண்டாட்டி மட்டும் அடக்க முடியுமா? அடக்க முடியாது. அந்த நான் என்ற நிலைமை தான் உடல் உறவுக்கு காரணம். அந்த நான் என்ற நிலைமை இல்லைன்னா இந்த படைப்பே கிடையாது. அதனால அவனை படைப்பு கடவுள்னு சொன்னாங்க. ஒரு நானும் இன்னொரு நானும் சேர்ந்தா தான் உயிரை படைக்க முடியும். ஒரு நானும் இன்னொரு நானும் சேர்ந்தா தான் உயிரை படைக்க முடியும். அதனால படைப்புக்கு நான்முகன்னு பேர். அடுத்து காப்பாத்தணும் இல்லையா, அதுக்கு வயிறு, அதான் நாராயணன். காப்பாத்தணும் இல்லையா, அதான் வயிறு. அவனுடைய வேலை என்னன்னா ஜீரணம் பண்றது. ஜீரணம் பண்ண பொருள் இருந்து சுக்கிலமா எடுக்கிறது. அதுல எசன்ஸ் எடுப்பான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, அப்ப இடுப்பு பகுதி பிரம்மாவுக்கு சொந்தம், நடுவுல இருக்கிற வயிறு பகுதி வந்து நாராயணனுக்கு சொந்தம். பொம்பளையா இருந்தா நாராயணி, ஆம்பளையா இருந்தா நாராயணன். பொம்பளையா இருந்தா பிராமணி கீழே, அப்புறம் நாராயணி. அப்போ அதுக்கு மேல மார்பு இருக்கு இல்லையா, நம்ம மார்பு,
அதான் ருத்ரம். அங்கதான் ஹார்ட் இருக்குது. அனிச்சை செயல்கள்னு சொல்லுவாங்க. அனிச்சை செயல்கள்னா எதெல்லாம் நம்ம உடம்புல தானா நடக்குதோ அதெல்லாம் அனிச்சை செயல்கள்னு சொல்லுவாங்க. அதான் ருத்ரனுக்கு சொந்தம். ஹார்ட் பீட், நுரையீரல், மூச்சு வாங்கி விடுறது, நரம்ப இயக்குறது, ரத்தத்தை சப்ளை பண்றது, கெட்ட ரத்தத்தை வாங்கி உள்ள நல்ல ரத்தத்தை கொடுக்கறது, மூளைக்கு ரத்தத்தை அனுப்புறது. இந்த ஒரு இடம் பழுதுபட்டா எல்லாம் நின்று போயிடும். அதனால இது ஆகாயன்னு சொன்னாங்க. சிதம்பரம், ரௌத்ரம், ருத்ரம், தாண்டவம். அப்போ நம்ம உடம்புக்குள்ள இந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்குது. நம்ம உடம்புக்குள்ள இந்த ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. படைப்புக்கு இடுப்பு, முழுமுதற் கடவுள் அங்கதான் விநாயகர் ஒளிஞ்சிருக்கிறாரு. அப்போ படைக்கப்படுறது அங்க நடக்குது. அப்புறம் மேல நாராயணன் இருக்கிறான். அவன் பொண்டாட்டி பேருக்கு மகாலட்சுமி. அதுதான் சுக்கிலம். ஆம்பளை அந்த சுக்கிலம், பொம்பளை அந்த சுரோனிதம். கருமுட்டையை உற்பத்தி பண்ற இடம். ஏன்னா அங்கிருந்தா எசன்ஸ் எடுக்கப்பட்டது. அதுக்கு மேல ருத்ரம். ஆம்பளை அந்த ருத்ரம், பொம்பளை அந்த ரௌத்ரி. இந்த 3 பகுதி மும்மூர்த்திகள் இருக்கிற இடம். இந்த மும்மூர்த்தியை கடந்து நம்முடைய சுளுத்தி, தொண்டை குழி. அப்ப நம்ம கழுத்துக்கு இந்த மும்மூர்த்திகள் இருக்குதான்னு ஃபீல் பண்ணிக்கங்க. சரியா? அப்ப நம்ம தொண்டைக்குழி இருக்குல்ல, அந்த தொண்டைக்குழி தான் மகேஸ்வரனும் மகேஸ்வரியும் இருக்கிற இடம். அது எப்படி இருக்கிறாங்க? உள்மூச்சு மகேஸ்வரன், வெளிமூச்சு மகேஸ்வரி. இந்த பூனை கொரட்டை விட்டா பார்த்துருப்பீங்க நீங்க. நல்லா மழை காலத்துல ஒரு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி இன்ஜின் மாதிரி வேலை செய்யற இடம் தான் அந்த விசுத்தி, தொண்டைக்குழி. அப்போ உள்மூச்சு மகேஸ்வரனாகவும் வெளிமூச்சு வந்து மகேஸ்வரியாகவும் இருக்கிறாங்க. அப்போ இறைவனும் இறைவி எங்க இருக்கிறாங்க? தொண்டைக்குழியில இருக்கிறாங்க. அதுக்கு மேல நீளமா ஒரு கண்டம் இருக்கு. அதான் நீலகண்டம்னு பேரு. அந்த நீலகண்டத்தை கடந்தா அதான் காளி. அவளை கலக்கவே முடியாது. அவ தான் ராணி, ராஜ்யத்தை ஆள்றவள். மும்மூர்த்திகளை எல்லாருக்கும் தண்ணி காமிக்கக்கூடியவள், மயக்கக்கூடியவள், மகா மாயேன்னு பேரு. ஏன்னா இறைவனை மறைச்சு வச்சிருக்கிறார். அந்த நீலகண்டத்தை கடந்தாதான் ஆங்ஜா, புருவ மத்தியம். வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், புருவ மத்தியம் அந்த ஆங்ஜா. அங்கதான் மனோன்மணின்ற தாய் இருக்கிறார். எப்படி பிரம்மன் பொண்டாட்டி சரஸ்வதி இருந்தாலோ, எப்படி நாராயணனுக்கு லட்சுமி இருந்தாலோ, எப்படி ரௌத்ரனுக்கு ரௌதி இருந்தாலோ, எப்படி மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரி இருந்தாலோ, அதே மாதிரி புருவ மத்தியில இறைவனுக்கு பேர் என்னது? சதாசிவம். அந்த சதாசிவம் மனோன்மணி அங்க இருக்கிறாங்க. அங்க சகசிரார், அதுக்கு மேல சகசிரேஸ்வரர், அதுக்கப்புறம் துரியம், துரியாது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இறைவன் பேர். அப்புறம் கைலாயம் கடைசியில. உங்க கையை தூக்கி உச்சியில தூக்குறீங்களா? சென்னியில் கூப்பினர், சென்னியில் அஞ்சலி கூப்பினர்ன்றீங்களா? அந்த 2 கையை தூக்கி கும்பிடு போறீங்களா? அந்த இடத்துல தான் கைலாயம். கையில லயம் இருக்கு. உள்ளங்கையில ஒரு லயம் இருக்கு. கையை 2 தூக்கி கும்பிடுறோம் இல்ல, அப்படி தூக்கி கும்பிடும்போது 2 கை ஒன்னா சேருது இல்ல, அங்க பேர் அந்த இடத்துல தான் கைலாயம். அந்த இடத்துல நீங்க ஓங்கி, அதை ஒத்த காலில் தவம் பண்றவங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரே காலில் வேகபாதமா நிப்பாங்க பாருங்க. ஒரு காலை மேல தூக்கி போட்டு ஒரு கையை தூக்கி மேல போட்டு தூக்கி வைப்பாங்க. அந்த 2 கைக்கு நடுவுல உள்ளங்கையில ஒரு கரண்ட் ஏற்படும். இந்த உடம்பு மொத்தத்தையும் கடந்த அந்த இடத்துல லயிச்சோம்னா அதுக்கு பேர் கைலாயன்னு பேர். இத்தனை இடங்கள் கடக்க வேண்டியது இருக்கு ஒரு மனுஷன். சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சியில கழுத்துக்கு கீழே ஆவுடையார பாவிச்சுக்கணும். அப்போ பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், ருத்ர பாகம், அதான் ஆவுடையார். அப்ப லிங்கம் என்னங்க? நம்ம தலைதான் லிங்கம். அப்ப பிரதோஷத்துக்கு விபூதி எல்லாம் போட்டு வலது கண்ணு அப்படியே வரைஞ்சி, பக்கத்துல அப்படியே சூரியனை போட்டு, இடது கண்ணை ஒரு சந்திரனை வரைஞ்சி அப்படியே அழகா வச்சு ஒரு கோடு ஒண்ணு போட்டு நடுவில் ஒரு அம்புகுறி இருக்கும். அது வேற ஒண்ணும் இல்லை, நம்ம மூக்கு தான். சுவாசத்தை மெல்ல உள்ள எடுத்தோம்னா கபாலத்துக்கு போவோம். அதான் கபாலீஸ்வரர். அப்ப அந்த லிங்கம் எதுனா நம்ம தலை. நம்ம தலை தான் அந்த லிங்கம். அப்போ கழுத்துக்கு கீழே ஆவுடையார்னு சொன்னோம் இல்லையா? அப்போ மும்மூர்த்திகள் கீழே இருக்கிறாங்க. அப்புறம் வந்து மகேஸ்வரன் மூச்சா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தலை கபாலம் இருக்கு இல்லையா? அந்த கபாலம் தான் லிங்கம். இதுதான் சூட்சமா பெரியவங்க வரைஞ்சி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த லிங்கத்துல ஒரு அம்புகுறி இருக்கும். அந்த அம்புகுறிக்கு என்ன அர்த்தம்? சுவாசத்தை மேலே இழு, உள்நாக்கு வழியா இழுத்தினா நீ என்னை அடையலாம். அவனுக்கு விமலன்னு பேர். அப்ப கீழே இருக்கிறது 3 மலம். ஆணவம், கண்மம், மாயை. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், இவங்க எல்லாமே மாயையில வந்துடுறாங்க, பாசத்துல வந்துடுறாங்க. இதை கடந்த பிறகுதான்
பதிஞானம் பெற முடியும், பசுஞானம் பெற முடியும். பசுஞானம் பெற்ற ஆன்மாவை அறிவது ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்ன? எவன் ஒருவன் தன்னுடைய ஆன்மாவை அறிகிறானோ அவனே ஆன்மீகவாதி. அப்போ அந்த ஆன்மா இடத்தை பிடிச்சிட்டு, அப்ப அந்த அம்புகுரியை சொன்ன மாதிரி மேல நோக்கி எவன் ஒருத்தன் புருவ மத்தியத்தை பாக்குறானோ அவன் திருவடியை பாக்குறான்னு அர்த்தம். வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், இது ரெண்டும் ஒன்னாகும் போது அமாவாசை. சந்திரனும் சூரியனும் ஒன்னா சேர்ந்தா அமாவாசை. சந்திரனும் சூரியனும் பிரிஞ்சா பௌர்ணமி. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா. கண்ணை திறந்த பௌர்ணமி, கண்ணை மூணா அமாவாசை. அப்போ இந்த வலது கண்ணு சூரியனும் இடது கண்ணு சந்திரனை கொண்டு போயிட்டு புருவ மதில் நிறுத்தி நில நிறுத்தினோம்னா அதுக்கு திருவடி பேரு. அதான் வீடு பேரு. நிட்டை கூடல்னு பேரு. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். முதல்ல கேட்கறோம், சிந்திக்கிறோம், தெளிறோம், தெளிஞ்சு நிட்டை கூடல்றோம். அதுதான் நம்ம வேணும். இப்போ அகப்பூசையில இப்படிதான் நம்ம பண்ண போறோம். அகப்பூசை எப்படி பண்ண போறோம்னா இதுதான் ரகசியம். இப்போ நீங்க அப்படி பாவிச்சுங்க. எல்லாரும் பூ, மனசுக்கு பிடிச்ச பூ எடுத்துக்கங்க. இன்னைக்கு பராத்த பூஜை வந்து அடியனே பண்ணி முடிச்சிடுறேன். சிவபெருமான், சிவசிவா, திருச்சிற்றம்பலம், தில்லையம். வேற என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். உங்ககிட்ட 2 பூ, மனசுக்கு பிடிச்ச பூ வச்சுங்க. நான் தட்டு எடுத்துட்டு வரேன். என்ன பண்ணுங்க, என்கிட்ட கொடுங்க. சங்கல்பமா பண்ணி கொடுங்க, வாங்கிக்கிறேன் நான். சிவபெருமான், சிவசிவா. பாதி பூ நீங்க வச்சுக்கங்க, மீதி பூ நான் வச்சுக்கிறேன். நான் போற்றி சொல்லும்போது உங்க தலை மேல வந்து பூ விடுறதா நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. எப்படி கற்பனை பண்ணணும்னா, கண்ணை திறக்கவும் கூடாது, கண்ணை மூடவும் கூடாது. பாதி கண்ணு மூடி இருக்கணும், பாதி கண்ணு திறந்திருக்கணும். நான் 108 போற்றி சொல்லுவேன். 108 போற்றி சொல்லும்போது உங்க தலை மேல வந்து பூ விடுறதா நீங்க பாவிச்சுக்கணும். ஏன்னா லிங்கம் வந்து உங்க தலை தான். ஏன்னா நம்ம தான் நடமாடும் கோயில் இல்லையா? நடமாடும் கோயில் இல்லைன்னா படமாடும் கோயில் கிடையாது. நீங்க இல்லைன்னா கோயில் கிடையாது. அந்த கோயில் கிடையாது. அந்த கோயில் யார் திறப்பாங்க? நீங்க தான் போய் திறக்கணும். அதுக்கு நீங்க வேணும் இல்லையா? உங்களுக்குள்ள ஈஸ்வரன் இல்லைன்னா வெளியில ஈஸ்வரன் சத்தியமா இல்லை. எழுதி வச்சுங்க. உங்களுக்குள்ள ஈஸ்வரன் இல்லைன்னா சத்தியமா வெளியில ஈஸ்வரன் இல்லவே இல்லை. அப்ப உள்ள இருக்கிற ஈஸ்வரனை கவனிக்காம நம்ம உள்ள இருக்கிற ஈஸ்வரனுக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியில இருக்கிற ஈஸ்வரனுக்கு போய் நம்ம என்ன பண்ணிடுறோம்? பிரயோஜனம். ஆக தன்னை மதிக்க பழகணும். எவன் ஒருத்தன் தன்னை விரும்புறானோ, தன்னை லவ் பண்றானோ அவன் தான் இன்னொருத்தர் விரும்ப முடியும். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இறைவன் நீங்க என்னைக்கு மதிக்கிறீங்களோ அப்பதான் இன்னொரு உயிரை நீங்க மதிப்பீங்க. ஈயிலிருந்து, எறும்புல இருந்து, நாயிலிருந்து, நரியிலிருந்து எல்லாமே இறைவன் தான் அறிவு வரும். எவ்வுயிரும் தம்முயிர் போன்ற அறிவு வரும். அந்த அறிவு வந்ததுன்னா நீங்க தான் சிவம். சரி, இப்ப நம்ம பரார்த்த பூஜைக்கு போலாம். அடியன் பண்றேன். எல்லாரும் ஆத்மாத்மா உட்காந்து என்ன பண்ணீங்க, பாதி கண்ணு மூடி பாதி கண்ணு திறந்துங்க. நான் போட்டி சொல்லும்போது உங்க தலைமையில பூ விடுதான் நினைச்சீங்க. நீங்களே அர்ச்சனை பண்றதா நினைச்சீங்க. தனக்கு தானே அர்ச்சனை தான் அது. சிவாயன் திருச்சிற்றம்பலம். சங்கல்பம் என்னன்னா எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிரும் இன்புற்று இருக்கணும், அவ்வளவுதான். கோலம் என்னது, ஜாதி, நட்சத்திரம், ராசி எல்லாமே சிவன் கோலம், சிவன் கோத்திரம், சிவன் நட்சத்திரம், சிவன் ஜாதி. இங்க பேதமே இருக்கக்கூடாது. எல்லாமே சிவபெருமான் தான். பிரிச்சோம்னா பேதம் வந்துடும். ரைட்டா? ரைட். சங்கல்பம் பண்ணிக்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உள்ள இருக்க சிகாரத்தில் இருக்கிற கோயிலுக்கு பூஜை பண்றேன். நீங்க எல்லாம் வந்து கற்பனையில் என்ன பண்ணுங்க, உங்க தலைமையில நீங்களே வந்து அர்ச்சனை பண்ணிக்கங்க. ஏன்னா சாமி உள்ள இருக்கிறாரு, வெளியில இல்ல. முதல் பாடம் இது. விளக்கேத்துறேன். சிவபெருமான திருச்சிற்றம்பலம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். நெய்வேத்தியம். மனசுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் எல்லாம் மனசுக்குள்ள நினைச்சுக்குங்க. நான் அப்படியே நெய்வேத்தியம் பண்ணிக்கிறேன். சுண்டல், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், அப்புறம் வந்து பச்சரிசி, இது பச்சை பயிறு அவிச்சு வச்சது, அப்புறம் வந்து அவல், வெண்பொங்கல், புளியோதரை, இதெல்லாம் லெமன் சாதம், இது எல்லாம் நான் நீங்க கொடுத்ததா நினைச்சுக்கிறேன். சரியா? திருச்சிட்டம் ஸ்கிரீன் போட்டுறேன், பாவிச்சுக்குங்க. நீங்க உங்களுக்குள்ள இருக்க இறைவனை அப்படியே பாருங்க. கண்ணை மூட்டுறாதீங்க, தூக்கம் வந்துடும். கண்ணை திறந்துடாதீங்க, போர் அடிக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருங்க. கண்ணை மூடவும் கூடாது, கண்ணை திறக்கூடாது. பாதி இருக்கணும், அப்படியே பாதி சொருகுன மாதிரி, சிவபெருமானுடைய கண்ணு மாதிரியே இருக்கணும். ரைட்டா? இப்போ நான் போட்டு சொல்றேன். அதுக்கு மட்டும் நான் நைவேத்தியம் பண்ணிடுறேன். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம், பொன்னம்பாலிக்கும் வேலுமை பூமிசை, நண்பாலிக்கும் ஆர்கண்டி என்பர் இன்னம்பாலிக்கும் ஐப்பிறவியே. திருச்சிற்றம்பலம். பெருமான் அருள்தரும் ஏலவார் குழையுடனாக கட்சி ஏகம்பனே, கட்சி ஏகம்பன் பெருமானே, திருவமுது ஏற்றொழிராக ஏற்றொழிராக ஏற்றொழிராக. திருச்சிற்றம்பலம். தீர்த்தம் சமர்ப்பிக்கிறோம், நைவேத்தியம் சமர்ப்பிக்கிறோம். அப்பனே நந்தியம் பெருமானே, அமுது செய்வீர்களாக, அமுது செய்வீர்களாக. எல்லாம் வல்ல காமாட்சி அம்மனே, ஓம் ஏலவார் குழல் தாய், அமுது செய்வீர்களாக, அமுது செய்வீர்களாக. திருச்சிற்றம்பலம். நைவேத்தியம் ஃபினிஷ்ட். இப்போ நான் ஸ்கிரீன் திறக்கிறதா நினைச்சுக்கங்க. நீங்க ஆத்மார்த்தமா பூஜை பண்ணுங்க. நான் இப்போ போற்றி சொல்றேன்.
திருச்சிற்றம்பலம். ஓம் கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்க்காரமுதம் ஆனாய் போற்றி, அல்லலறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லா மைந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, வங்கமலி கடல் நஞ்சம் உண்டாய் போற்றி, மதையானை எருருவை போர்த்தாய் போற்றி, பொங்கலரும் நற்கொன்றை தாராய் போற்றி, புல்புளித்தோல் ஆடை குழகா போற்றி, அங்கனனே அமரகிதம் இறைவா போற்றி, ஆலமர ஏழறம் சொன்னாய் போற்றி, செங்கனகத் தனிக்குன்றே சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, மலையான் மடந்தை மணாலா போற்றி, வழுவிடையா நின்பாதம் போற்றி போற்றி, நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி, நெற்றி மேல் ஒற்றைக்கண் உடையாய் போற்றி, இளையார்ந்த மூவிளைவில் ஏந்தி போற்றி, ஏழ்கடலும் ஏழ்பொழிலும் மானாய் போற்றி, சிலையால் அன்றையிலெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, பொன்னியலும் மேனியனே போற்றி போற்றி, பூதப்படையுடையாய் போற்றி போற்றி, மன்னிய சீர் மறை நான்கும் மானாய் போற்றி, மரியேந்து கையானே போற்றி போற்றி, உண்ணும் அவர் குன்மையனே போற்றி போற்றி, உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி, சென்னிமிசை வெண்பிறையாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி, நற்றவனே நின்பாதம் போற்றி போற்றி, வெஞ்சுடரோன் பல்லிருத்த வேந்தே போற்றி, வெண்மதியம் கண்ணி விகிர்த்தா போற்றி, துஞ்சிருளில் நாடல் உகந்தாய் போற்றி, தூநீர் மெய்க்கணிந்த சோதி போற்றி, செஞ்சடையாய் நின்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, சங்கரனே நின்பாதம் போற்றி போற்றி, சதாசிவனே நின்பாதம் போற்றி போற்றி, பொங்கரவா நின்பாதம் போற்றி போற்றி, புண்ணியனே நின்பாதம் போற்றி போற்றி, அங்கமலத் தயனோடு மாலும் காணா அனலுருவா நின்பாதம் போற்றி போற்றி, அங்கமலத் தயனோடு மாலும் காணா அனலுருவா நின்பாதம் போற்றி போற்றி, செங்கமலத் திருப்பாதம் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, வம்புலவு கொன்றை சடையாய் போற்றி, வான்பிறையும் வாலரவும் வைத்தாய் போற்றி, கொம்பனைய நுண்ணிடையால் கூறா போற்றி, குறைகடலால் கூற்றுதைத்த கோவே போற்றி, நம்புமவர் கரும்பொருளே போற்றி போற்றி, நால் வேதம் மாரங்கம் மானாய் போற்றி, செம்பொனே மரகதமே மணியே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, உள்ளமாய் உள்ளத்தே நின்றாய் போற்றி, உகப்பார் மனத்தெங்கும் நீங்காய் போற்றி, வள்ளலே போற்றி, மணாளா போற்றி, வானவர்கோன் தோல் துணிந்த மைந்தா போற்றி, வெள்ளை விகிர்த்தேரும் விகிர்த்தா போற்றி, மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி, தெல்லு நீர் கங்கை சடையாய் போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, பூவார்ந்த சென்னி புனிதா போற்றி, புத்தேளிர் போற்றும் பொருளே போற்றி, தேவார்ந்த தேவர்க்கும் தேவே போற்றி, திருமாலுக்கு ஆடி அளித்தாய் போற்றி, சாகாமே காத்தென்னை ஆண்டாய் போற்றி, சங்கொத்த நீற்றம் சதுரா போற்றி, சேவார்ந்த வெல்கொடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, பிரம்மந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி, பெண்ணுருவோடு ஆணுருவாய் நின்றாய் போற்றி, கரம் நான்கும் முக்கண்ணும் உடையாய் போற்றி, காதலிப்பார் காற்றே எளியாய் போற்றி, அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி, அந்தரக்கண் ஐந்தான்கு தோலும் தாளும் சிறந்தரித்த சேவடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, பிரம்மந்தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி, பெண்ணுருவோடு ஆணுருவாய் நின்றாய் போற்றி, கரம் நான்கும் முக்கண்ணும் உடையாய் போற்றி, காதலிப்பார்க்கு ஆற்றே எளியாய் போற்றி, அருமந்த தேவர்க்கு அரசே போற்றி, அண்டரக்கண் ஐந்தான்கு தோலும் தாளும் சிரம் தரித்த சேவடியாய் போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி, திருச்சிற்றம்பலம். போற்றி சொல்லியாச்சு. இப்ப எல்லாரும் அந்த
அந்த பாதி கண்ணு மூடி இருந்தீங்களா அது திறந்துருங்க. இப்போ உங்க பூ தலை மேல வந்து பூ விழுந்திருந்தா பாவிச்சீங்க இல்லையா? அதுலேருந்து வெளிய வந்துருங்க. இப்போ நீங்க உங்க ஆ ஆ ஆ ஆத்மார்த்த பூசை அப்படியே நிறுத்திக்கலாம். இப்போ பொதுவா வந்து பஞ்சபுராணம் பாடலாம். சிவபெருமான் சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குடலி உடனாகி பஞ்சபுராணம் பாடப் போறோம். எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குடலி உடனாகி கச்சி ஏகம்பனுடைய செவிகளிரும் பண்ணும். தேவாரத்திலிருந்து ஒரு பாடல். சொக்கம்பலமா இருக்கீங்களா? ஐயா பாருங்க. பாடுங்க. முந்தைகான் மூவிரினு முதலானான் கான் மூவிலைவேல் மூர்த்திகான் முருக வேட்கு தந்தைகான் தன் கடமா முகத்தினர்க்கு தாதைகான் தாண்டடியே வணங்குவார்க்கு சிந்தைகான் சிந்தாத சித்தத்தார்க்கு சிவனவன்கான் செங்கண்மால் விடை ஒன்றேறும் எந்தைகான் எழிலார் பொழிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே. சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குடலி உடனாகிய கச்சி ஏகம்பனுடைய செவிகளிரும் வண்ணம். திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல். யார் பாட வரீங்க? வாங்க பாடுங்க பாடுங்க. திருச்சிற்றம்பலம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் மயமாக்கரியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாதருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லாள் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குடலி உடனாகிய கச்சி ஏகம்பனுடைய செவிகளிரும் வண்ணம் திரு விசைப்பாலிருந்து ஒரு பாடல். யார் பாட வரீங்க? அடியேன் பாடுறேன். பாடுங்க. கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை கரையிலா கருணை மாக்கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்ற எம் சிவனை திருவிழி மேலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண் உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. நன்றி ஐயா. எம்பெருமான் அருள் தரும் ஏற்பார் குழலி உடனாகிய கச்சி ஏகம்பனுடைய செவி குளிரும் வண்ணம் திருப்பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல். வாங்க யார் பாடுறீங்க? திருப்பல்லாண்டு. அடியன் பாட்டுமாங்க ஐயா. பாடுங்க. திருச்சிற்றம்பலம். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரான் மாலுக்கு சக்கரம் என்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லா ஆண்டு குருதுமே. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குழலி உடனாகிய கச்சி ஏகம்பனுடைய செவிகளிரும் வண்ணம் பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல். வாங்க யார் பாடுறீங்க? பெரிய புராணம். அடியன் பாடுறேன் ஐயா. கற்பனை யாருன்னா பாடுறாங்களா ஐயா? கற்பனை கருணமாகி அற்புத கோலநீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குழலி உடனாகி கச்சி ஏகம்பனுடைய செவிகளிரும் வண்ணம் எம்பெருமானுக்கு இடது பாகமா இருக்கக்கூடிய அம்பாள் குறித்து யார் பாடுறீங்க? அம்பாள் பாட்டு. தாளே எங்கள் அடி ஐயா. நான் பாட்டுங்களா ஐயா? சரிங்க. தாளே எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளே மாதுளம்பு நிறத்தாளே புவியடங்க காத்தாளே அங்கையர் பாசாங்கு சமம் கரம்பு வில்லும் சேர்த்தாளே முக்கண்ணி தொழுவோருக்கு ஒரு தீங்கும் இல்லையே சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அடுத்து நீங்க பாடிக்கோங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள் தரும் ஏலவார் குழலி உடனாகிய கச்சி ஏகம்பனுக்கும் கச்சி ஏகம்பனுடைய செவிகளிரும் வண்ணம் கச்சி ஏகம்பனுக்கும் ஏலவார் குழலிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய முருகபெருமான் சோமாஸ்கந்தர் என்று அழைக்கக்கூடிய முருகவேல் குறித்து யார் பாடுறீங்க? திருப்புகழ் இல்ல ஏதாவது முருகர் பாட்டும் பாடலாம்.
திருச்சிற்றம்பலம். வாங்க தனலட்சுமி அம்மா. திருச்சிற்றம்பலம். நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்தர சுரூபா நமோ நம நாம சம்பு குமாரா நமோ நம வெகு கோடி நாகபந்த மயூரா நமோ நம சேத கண்ட வினோத நம நம ஈத கிண்கிணி பாத நமோ நம गिरिराज तीर संप्रम वीरा नमो नमः दीप मंगल ज्योति नमो नमः तूय अम्बल लीला नमो नमः देव कुंजरी पाग नमो नमः अरुள் தாராய் ஈதலும் பல கோளால பூஜையும் ஓதலும் குணாசார நீதியும் ஈரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏழ்தலம் புகழ் காவேரியால் விலை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூரா ஆதரம் பயிலாரூர தோழமை சேர்தல் கொண்டவரோடே முனாளினில் ஆடல் வெம்பரி மீதேறி மா கையிலேகி ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நாடதில் ஆவி நன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நாடதில் ஆவி நன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே. கந்தனுக்கு அரோகரா, நிலனுக்கு அரோகரா. நன்றி 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 நன்றி. தெரிஞ்சதும் அந்த கோயில் இருக்கிற அந்த இது தாளத்தை போட்டுருங்க, மின்சார தாளத்தை போட்டுருங்க, கொஞ்சம் நந்தி மறைக்காம ஓரமா நில்லுங்க. அப்புறம் வந்து எல்லாம் ஓம் நமச்சிவாயன்னு சொல்ல ஆரம்பிச்சிருங்க. கையில வாத்தி இருந்தா வாசிக்க சொல்லுங்க. இப்ப நம்ம ஆர்த்தி செய்ய போறோம். எப்படி ஆர்த்தி பண்ண போறோம்னா, மெய் வாய் கண் மூக்கு செவி, என்னது மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த அஞ்சுத்தையும் பஞ்ச தீபம் ஏத்த போறோம். இப்போ என்ன தீபம் ஏத்த போறோம்? இந்த அஞ்சு தீபம் தான் பஞ்ச தீபம் ஏத்த போறோம். எது பஞ்ச தீபம் தெரிஞ்சிச்சா? நம்முடைய உடம்பு மெய் வாய் கண் மூக்கு செவி, இதை பஞ்ச தீபமா ஏத்து. திருவடி எது தெரியுமா? நம்முடைய புருவ மத்தியம் பொட்டு வைக்கிறோம்ல, அதான் திருவடி. தெரிஞ்சிச்சா? அந்த திருவடிக்கு இப்ப நம்ம ஆர்த்தி காமிக்க போறோம். நம்முடைய உடம்பு தான், நம்முடைய தலை தான் வந்து லிங்கம், கழுத்து கீழே இருக்கிறதுலாம் ஆவுடையாரா பாவச்சிங்க. ஆக மொத்தம் நம்ம எல்லாம் நடமாடும் சிவலிங்கங்கள். சரியா? சரி, இப்ப நான் ஆர்த்தி பண்றேன். திருச்சிற்றம்பலம். சலம்போவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், தலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன், உளந்தார் தலையில் பலிகுண்டுடல்வார் உடலுள் ஒரு சூலை தவிர்த்தருளாய் கலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே. பாருங்க, கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி, பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. பேராயிரம் பரவிவானோர் எத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரானோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின்சிலகை கொண்ட போரானை புல்லிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. அப்பனே நந்தி, இந்த பக்கம் வந்துருங்க.
எல்லாம் நந்தி நந்தி மறைக்காதீங்க. அப்பனை நந்தியை ஆறாமுதனை ஒப்பிலே வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிதாயினும் எத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசனருள் பெறலாமே அப்பரிசு ஈசனருள் பெறலாமே. நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குரு நாதனான நந்தியம்பெருமான் திருவடிகளே சரணம் 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 சரணம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கதிந்துருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின்னைந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. அண்ணா மலையாருக்கு அரோகரா, அண்ணா மலையாருக்கு அரோகரா, அண்ணா மலையாருக்கு அரோகரா. அப்படியே நான் தூக்கி பிடிக்கிறேன். அப்படி ஓரமா நில்லுங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 17 பேர் இருக்கீங்க. அப்படி ஓரமா நில்லுங்க. நான் எல்லாருக்கிட்டையும் கொண்டு வந்துடுறேன். எல்லாம் கண்ணில் ஊத்திக்குங்க. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். ரைட்டுங்க. கண்ணில் ஊத்திக்கு சரியா? ஆமா. சிவபெருமான் சிவசிவா சிவசிவா. ஆமா. புகைப்பட்டுற போது பேப்பர்லாம் அதை போடாதீங்க. அதாவது காசு பணம் போட்டிங்கன்னா எரிஞ்சிடும். அது நெருப்பு இல்லையா? அதில் இப்போ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்கள் தொட்டு கும்பிட்டா மட்டும் போதும். ரைட். அப்படியே போடுங்க. சிவசிவா திருச்சிற்றம்பலம். தொட்டு கும்பிட்டுங்க. புகை படிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஓரமாக வச்சிடுறேன். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ஏன்னா உள்ள அந்த கருப்பு கருப்பாக படிச்சிடும். கற்பனை பண்ணிக்கங்க. அவ்வளோதான். எல்லாமே கற்பனை தான். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது வரைக்கும் நம்ம பண்ணது எல்லாமே கற்பனை தான். ஆனா ஒரே ஒரு பொருள் ஒன்றா உண்மை. அது என்ன பொருள்னா, உங்ககிட்ட திருநீர் இருக்கும். அந்த திருநீர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் மந்திரமாவது நீர் பாடுறேன். எல்லாருக்கும் நான் திருநீர் கொடுக்குதா? நான்ன்றது நான் அடையாளம் இல்லை, அகங்காரம் இல்லை. அடியேன்னு கொடுக்குறேன். எடுத்து விபூதி பூசண மாதிரி நீங்க பாவச்சுங்க. வீட்டுல திருநீர் வச்சிருப்பீங்களா? எடுத்துங்க. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்தோவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றே போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடலோற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பார்த்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பார்த்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே. எல்லாருக்கும் நான் அடியன் பூசி விட்டுதான் நினைச்சுக்கங்க. நோய் இருந்தா நோய் பறந்து போயிடும், பேய் இருந்தாலும் ஓடி போயிடும். சரியா? சிவபெருமான சிவசிவா திருச்சிற்றம்பலம். பேய்ன்றது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்மளுக்குள்ள இருக்கிற கருப்பு பக்கம்தான். ரைட். அடுத்து திருநீர் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து பிரசாதம் கொடுக்குறேன், அதையும் நீங்க வாங்கிக்கங்க. சிவபெருமான எல்லா சாதமும் இருக்குதுங்க, புளியோதரை இருக்குது. எல்லாம் யாருக்கு கொடுக்க வரீங்க இன்னைக்கு? தொன்னை கொடுக்கட்டுமா? சிவபெருமான சிவசிவா. ரொம்ப லேட்டாக வந்துருக்க பாலமுருகன் ஐயா எல்லாம். வாங்க வாங்க வாங்க, எல்லாம் தொன்னை கொடுங்க, வாங்கிங்க. சிவபெருமான சிவசிவா. தொன்னை வாங்கிங்க. கோயிலில் சிந்தாதீங்க, பெருக்கி வர்றதுக்கு ஆள் இல்லை. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த டஸ்ட்பின் ஓரமாக இருக்கு பாருங்க, அதில் போட்டுருங்க. சிவபெருமான திருச்சிற்றம்பலம். ரயில்வே காரமா எல்லாரும் கொடுங்க. இருக்கீங்களா? சொக்கமல்லம்மா பெருமானே இந்த கொடுத்துட்டு இருக்கேன் சாமி. பிரசாத் எல்லாம் கொடுங்கம்மா. அதை கொடுத்துட்டு இருக்குங்க ஐயா. எல்லாம் வாங்கிக்கோங்கம்மா, எல்லாம் வாங்கிக்கோங்க. அப்பா அடி பாவிச்சிருங்க, வாங்குற மாதிரி ஃபீல் பண்ணுங்க, அவ்வளவுதான். ரொம்ப சூப்பருங்க. ஒரு செலவு இல்லைங்க இந்த பூஜைக்கு. ஆமா, எல்லாரும் வாங்கிக்கங்க, ஒண்ணு விடாம வாங்கிக்கங்க, கீழே சிந்தாதீங்க. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். சரி, இப்போ நான் அந்த அர்ச்சனை பண்ணேன் இல்லையா, அந்த பூ எல்லாம் இருக்குல்ல, அதை நான் வாழ்த்தி கொடுத்துட்றேன். அர்ச்சனை பண்ண பூ என்ன, எல்லாரும் தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா, அதை வாழ்த்தி கொடுத்துட்றேன். சிவபெருமான திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல அத்துரம் கழுவல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை எம்பெருமானல் தரும் எலவார் குடலுடனாகிய கட்சி ஏகம்பனுடைய பரிபூர்ணமான ஆசியும் கருணையும் கடாட்சமும்
நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் கிடைப்பதாக நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை குடும்பத்தாருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் கிடைப்பதாக. ஓம் சக்தி பராசக்தி ஏலவார் குடலி தாயே சரணம் 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 சரணம். இந்த பூ அர்ச்சனை பண்ணது பழம் எல்லாம் வச்சு தனியாக கொடுத்துட்டேன். லேடிஸ்லாம் தந்து அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுக்கங்க, தலைமையில வச்சுக்கங்க. அப்படியே அந்த அர்ச்சனை பண்ண வில்லும் எல்லாத்தையும் தனியா வச்சுங்க. சரியா? அவ்வளவுதான். ரொம்ப மகிழ்ச்சிங்க. இதுகாரம் பொறுமையாக கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் இரவு 9:50க்கு திருத்தொண்ட தொகை பாடியும், பிறகு பொன்னூசல் பாடியும், பிறகு ஆத்மார்த்த பூசை செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்து ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அதிகாலை 4:10 மணிக்கு நிட்டை கூடல் என்கிற தவ பயிற்சிக்கு அடியார் பெருமக்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சி இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.